நம்ம ஒரு பேய் கதையை கேட்டாலே ரொம்ப பயப்படுவோம். ஆனால் ஒரு கண்ட்ரிக்கு பின்னாடி ஒரு கல்ச்சருக்கே பின்னாடி ஒரு ஸ்டோரி இருந்து அது மக்கள் எல்லாரும் நம்பினாங்கன்னா அதுதான் நம்ம அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு 3 அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரிஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். டேகே பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் ஒரு ஹை ஸ்கூலில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஒரு சில குரூப்லாம் சேர்ந்து பயங்கரமாக புள்ளி பண்ணி டார்ச்சர் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஒரு நாள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னா, ஒரு நாள் இந்த பொண்ணு ரயில்வே ஸ்டேஷனில் தனியாக ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவளை புள்ளி பண்ணுற குரூப் அங்கேயே வந்து இவளை வழக்கம் போல் புள்ளி பண்ணி ட்ரெயின் ட்ராக்கில் விளையாட்டாக பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருக்காங்க. அவளும் அங்கேருந்து தப்பிக்கலான்னு போது ஒரு ட்ரெயின் வேகமாக வந்து அவ மேலே ஏறி அவளோட உடம்ப 2 பாதியாக கட் ஆக்கிடுது. அவளும் ரொம்ப வலியோட பயங்கர கோபத்தோட இறந்து போறா. அதனால அவளோட ஆவியும் பயங்கர கோபத்தோட தனியா இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இல்லாம தனியா இருக்கிற ஸ்ட்ரீட்ல கூட நைட் டைம்ல யாராவது தனியா நடந்து போறாங்கன்னா அவங்க கிட்ட இந்த டேகே அவளோட பாதி உடம்போட 2 கைகளோட தரையில ஒட்டி பயங்கர வேகமா ரொம்ப கிரீப்பியா பாத்தீங்கன்னா நடந்து வருவாளாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவளோட கைகளால நடந்து வரும்போது அவளோட உடம்பு கீழே தரையில பட்டு டேகேன்னு ஒரு சவுண்டு பாத்தீங்கன்னா கேட்குமா. ஸோ இதனாலதான் இவளுக்கும் டேகேன்னு ஒரு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. மக்கள் எல்லாம் என்ன நம்புறாங்கன்னா, இந்த டேகே உங்க முன்னாடி வந்து என்னோட கால் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட்குமா. நீங்களும் கரெக்டா உன்னோட கால் மிஸ்டின் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஏன்னா அவ அங்கதான் பார்த்தீங்கன்னா இறந்து போனா. ஸோ அதனால நீங்க அங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவளும் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு பார்த்தீங்கன்னா போயிடுவாளாம். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் வேற ஏதாவது பதில் சொன்னீங்கன்னா அவகிட்ட இருக்க ஒரு வெப்பனை வச்சு உங்களையும் அவளை மாதிரியே மாற்றிடுவாளாம். ஜப்பான் மக்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இந்த ஸ்டோரியை கேட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்களாம். ஸோ அதனால ரன்னியாக இருக்க ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ட்ரீட் அண்ட் மக்கள் யாருமே பார்த்தீங்கன்னா தனியாக நைட்டில் பார்த்தீங்கன்னா போகவே பார்த்தீங்கன்னா மாட்டாங்களாம். நீங்களும் தனியாக ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. கப்பா உங்கள் நிறைய பேருக்கு இந்த கப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஈவன் நீங்கள் இந்த கார்ட்டூனில் கூட பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இந்த கப்பா எங்கே வாழும்னா இது குளம் ஆறுன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா வாழுமா. இந்த கப்பா பார்க்க எப்படி இருக்குன்னா அதோட கை கால் மனுஷங்க மாதிரியும் அதோட பின்னாடி ஆமை போல் ஒரு ஓடும். அது தலை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குழி இருக்குமா. அந்த குழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணீர் பார்த்தீங்கன்னா இருக்குமா. நிறைய கதையில் கப்பா மனுஷங்களை ஒன்றும் பண்ணாதுன்னு, ஆனால் சில கதையில் தனியாக இருக்கிற மனுஷங்களை முக்கியமாக குழந்தைகளை இது தண்ணிக்குள்ளே இழுத்து அவங்களோட தோலெல்லாம் உரிச்சு ரொம்பவே கொடூரமாக பார்த்தீங்கன்னா இந்த கப்பா பார்த்தீங்கன்னா சாவடிக்குமா. ஒருவேளை நீங்கள் கப்பா கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா அது தலைமையில் இருக்கிற தண்ணீரை நீங்கள் கீழே சிந்த வச்சுட்டிங்கன்னா அதோட சக்தியெல்லாம் குறைஞ்சி அது இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கான். அதுவே வேற ஏதாவது மனுஷங்க அந்த கப்பா மேலே இருக்கிற தண்ணீரை ரீஃபில் பண்ணாங்கன்னா அந்த கப்பா அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அடிமையாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த கப்பாக்கு குக்கும்பர்னா ரொம்பவே பிடிக்குமா. ஒருவேளை நீங்கள் அதுக்கிட்ட குக்கும்பர் கொடுத்தீங்கன்னா அது உங்கள் கூட ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிடும். இந்த கப்பாவோட கதை குழந்தைங்க ஆற்று பக்கம் தண்ணீர் பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கோசம் இந்த கதையை பற்றினா பரப்பி விட்டுன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் நிறைய ஜப்பான் மக்கள் கப்பாலாம் இன்னமும் இருக்குது, ஆற்று பக்கம் போனால் அது நம்மளை பிடிச்சிரும்னு சொல்லிட்டு ஜப்பான் மக்கள் இன்னமும் இந்த கப்பாவை பார்த்தீங்கன்னா நம்புகிறாங்க. இந்த கப்பாவை நீங்கள் ஏதாச்சும் கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா அது எந்த கார்ட்டூன் மறக்காமல் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹான்கோ-சான் ஸ்கூல் பசங்களாம் ரொம்பவே பயப்படக்கூடிய ஸ்டோரி தான் இந்த ஹான்கோ-சான். வேர்ல்டு வார் 2 அப்போது வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு தான் ஹான்கோ-சான் ரொம்பவே இன்னசென்ட் அண்ட் சைலண்ட் பர்சன். ஸோ அதனாலேயும் அவளோட ஃப்ரெண்ட்லாம் அவங்களுக்கு சேர்ந்து பயங்கரமாக புள்ளி பண்ணி டார்ச்சர் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் இந்த டார்ச்சர்லாம் தாங்க முடியாமல் அவள் ஸ்கூலில் இருக்கிற டாய்லெட்டில் அவள் போயிட்டு சூசைட் பண்ணி இறந்து போகிறா. அவள் இறந்த உடனே அவளோட கோஸ்ட்டும் இன்னமும் அந்த டாய்லெட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே நம்ப தொடங்குறாங்க. ஸோ இதனாலேயே ஸ்கூல் பசங்க மட்டும் இல்லாமல் மொத்த ஜப்பான் மக்களும் இந்த ஸ்டோரியை கேட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. ஹான்கோ-சான் டாய்லெட்டில் தானே இறந்து போனான். ஸோ அதனால் 3rd ஃப்ளோரில் இருக்கிற 3rd டாய்லெட்டில் 3 தடவை நீங்கள் கதவை தட்டி ஹான்கோ-சான் நீ உள்ளே இருக்கியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கணும். அப்போது உள்ளே இருந்து ஆம் நான் உள்ளே தான் இருக்கேன் அப்படின்னு மெதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்குமா. அதுக்கப்புறம் அந்த டோர் மெதுவாக திறந்து உள்ள ஒரு சின்ன பொண்ணு ரெட் கலர் ஸ்கர்ட்டை போட்டுட்டு உக்காந்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு நம்புறாங்க. ஒரு சில கதையில இவ டோரை தட்டின பர்சனை உள்ளே இழுத்து அவங்கள காணாம போக்கிடுவேன்னு சொல்றாங்க. சில வெர்ஷன்ல அவ ஒன்றும் பண்ண மாட்டா, பர்டிகுலர் ஒரு நிமிஷம் மட்டும் வந்துட்டு அவ பத்தின மறைஞ்சு பத்தின போயிடுவேன்னு சொல்றாங்க. ஜப்பான்ல இருக்கிற ஸ்கூல் பசங்க எல்லாருமே நான் ஹான்கோ-சானை பார்த்தேன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஜப்பான்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே, அதாவது மிடில் ஏஜ் ஸ்கூல் பசங்க எல்லாருமே தனியா டாய்லெட் போகவே பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க.
பயப்படுவாங்களாம். ஆனா அதுவே ஹைஸ்கூல் பசங்க எல்லாருமே இது ஒரு சேலஞ்சா எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ ஆன்கோஷனை கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. நீங்களும் உங்க ஸ்கூல் டாய்லெட்ல போயிட்டு இந்த ஆன்கோஷனை கூப்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து எதை பத்தி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ கைஸ்.